உங்கள் சிந்தனைக்கு இந்த உலகில் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மனித வடிவில் பிறந்தவர், எல்லா வகையிலும் ஒப்பற்றவர், நிகரில்லாதவர். அவர் ஒரு வரலாற்று நாயகன். இஸ் an historical figure. அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நிகரற்றவைகளாக காணப்பட்டது. அவருடைய பிறப்பே ஒரு ஒப்பில்லாத நிகரில்லாத பிறப்பு. சாதாரணமான கணவன் மனைவி உறவின் முறையில் அவர் பிறக்கவில்லை. அவருடைய தாயாகிய மரியாளினுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் கற்பந்தரிக்கப்பட்டு அதனால் பிறந்தவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் காணப்பட்டார். அந்த இரண்டு கடவுளுடைய தன்மையும் மனிதனுடைய குணங்களும் இணைந்து காணப்பட்ட நபராக அல்ல. தெய்வீகமும் மனுஷிகமும் தனித்தனியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அதுதான் இதுவரைக்கும் எந்த மனிதனிடத்திலும் காணப்படாத ஒரு குணம். He is 100% divine, he is 100% human. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவரை போல் போதித்தவர்கள் எவரும் கிடையாது. அவருடைய போதனைகளை அடங்கிய புதிய ஏற்பாடு ஏறக்குறைய 1500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்னும் 1000 மொழிகளில் பகுதியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி பேசிய காரியங்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்களாக, நூல்களாக, கட்டுரைகளாக காணப்படுகின்றது. அவருடைய போதனைகளால் பாதிக்கப்படாத நபர்கள் வெகு சிலர். அடுத்தபடியாக அவரை போல் அற்புதம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர், இயற்கைக்கு கட்டளையிடக்கூடிய வல்லமை பெற்றவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பியவர். அவர் செய்த அதிசயங்கள் கோடிக்கணக்கில். அவர் செய்த அதிசயங்களை விவரிப்பதற்கு பக்கங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் அதிசயம் செய்தவர். அவரை போல் உயிர்த்தெழுந்தவர் வேறு யாரும் கிடையாது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை உயிரோடு இருப்பவராக 40 நாள் அளவும் தன்னுடைய சீசர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். எனவே இயேசு கிறிஸ்துவை போல் பிறந்தவர் எவரும் கிடையாது, போதித்தவர் எவரும் கிடையாது, அதிசயங்கள் செய்தவர் எவரும் கிடையாது, அவரை போல் உயிர்த்தெழுந்தவர் எவரும் கிடையாது. இஸ் யூனிக் இன் ஆல் வேஸ். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆமேன்.